வெல்கம் டு ஸ்டடி பெஸ்ட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2012 விஏஓ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அதோட ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி 2011 விஏஓ எக்ஸாமில் கேட்ட ஒரு 100 தமிழ் கொஸ்டின்ஸ் அதோட ஆன்சர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி 2012 இருக்கிற விஏஓ எக்ஸாமில் கேட்ட சேம் அதே கொஸ்டின் அதோட ஆன்சர் 25 கொஸ்டின் நேற்றைய வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து மீதி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் இனி வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதற்கு முன்னாடி நம்ம குரூப் 4க்கு படிக்கிறவங்களாக இருந்தால் இதே மாதிரி ஒவ்வொரு இயரில் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேள்வி அதுக்கு உண்டான பதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இவ்வளோத்தையும் நம்ம ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கொண்டு போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நேற்று 25 கொஸ்டின் பார்த்துருந்தோம். கண்டினியூவாக இப்போ 26வது கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் இனி பார்க்கலாம். நேற்றைய வீடியோட லிங்க் வேணுன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிரைப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்கவும். இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா துன்புறுத்து. அடுத்த கொஸ்டின், வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆப்ஷன் ஏ. இதை எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27வது கொஸ்டின் ஆன்சர் திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி. ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதில் நிறைய நமக்கு தவறானது கொடுத்துருப்பாங்க. அதில் எது சரியாக இருக்குதோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தெரியாதவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே, பட் புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒழுங்காக ரீட் பண்ணி அதுக்கு உள்ள ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்த மாதிரி இருக்கும், பட் நம்ம ரொம்பவே கவனமாக கொஸ்டினை ரீட் பண்ணி அதற்கான ஆன்சரை பண்ணுற மாதிரி இருக்கும். 28வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா, சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான். சேவல் கூவி பொழுது விடிந்து கண் விழித்தான். ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. 29வது கொஸ்டின் பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதற்கான ஆன்சர் பாருங்கள், மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது. ஆன்சர் ஆப்ஷன் சி, மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது. 30வது கொஸ்டின், நல்லதாய் தந்தை ஏவ நான் இது செய்ய பெற்றேன் என்று இப்பாடல் வரியில் உம்மை தொகை இடம்பெற்றுள்ள சொற்றொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் வரியில் உம்மை தொகை இடம்பெற்றுள்ள அந்த சொற்றொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 30வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா நல்ல தாய் தந்தை. ஆப்ஷன் டி, நல்ல தாய் தந்தை. ஓகே. அடுத்த கொஸ்டின், பொருந்தா சொல்லை கண்டறி. விழி, பழி, ஒளி, ஆளி. இதில் பொருந்தாத சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 31வது கொஸ்டின் ஆன்சர் ஆளி. 32வது கொஸ்டின் பாருங்கள், பிற மொழி சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. பிற மொழி சொற்கள் இல்லாத வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேஸ்திரியிடம் அலமாரி ஜன்னல் சாவி. இது இல்லை. மேஸ்திரி அப்படின்னு சொல்லி வேறு மொழி அதில் கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், தலைமை தொழிலனிடம் நெடும்பேழை பலகனி திறவுகோல். இது ஃபுல்லாகவும் எப்படி இருக்குது, பிறமொழி கலவு இல்லாமல் இருக்குது. அடுத்தது பாருங்கள், பஜார். பஜார்னாலே வேறு மொழி வந்துருச்சு, அப்போ இதுவும் இல்லை. பஜார் மைதானத்தில் ஜமக்காலம். அடுத்தது பாருங்கள், 4வது உள்ளது, கடைத்தரு திறந்த வெளித்திடலில் விரிப்பு அப்படின்ட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆன்சர் பாருங்கள், 32வது கேள்வி ஆன்சர்
2 மற்றும் 4 தான் சரி. 2 மற்றும் 4 அப்படின்னா இதெல்லாம் தலைமை தொழிலனிடம் நெடும்பேழை பலகணி திறவுகோலும் கடைத்தெரு திறந்தவெளி திடலில் விரிப்பு, இதுவும் தான் சரியானது. 2ம் 4ம் சரி. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்க 33வது கொஸ்டின். வழுவு சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. வழுவு சொல் இல்லாதது எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அருவாமனையின் அருகில் அண்ணாக்கயிறு இருந்தது. அடுத்தது பாருங்க, அவரைக்காய் மற்றும் சிகைக்காய் வாங்கினேன். தாழ்வாரத்தில் துடைப்பம் இருந்தது. நஞ்சை நிலத்தில் வேர்வை சிந்தி உழைத்தான். இதில் வந்து சரியானது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின். 1வது உள்ளதும் 2வது உள்ளதும் சரியானது. அதாவது 1வது உள்ளது பாருங்க, அருவாமனையின் அருகில் அண்ணாக்கயிறு இருந்தது, இது சரியானது. அதே மாதிரி 2வது உள்ளது சரி. 33வது கொஸ்டின் பாருங்க, 2வது உள்ளதும் சரி. அவரைக்காய் மற்றும் சிகைக்காய் வாங்கினேன். அப்போ 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ. 34வது கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மடங்கல், முடங்கல், மொட்டு, மோனை. மடங்கல், முடங்கல், மொட்டு, மோனை. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. 35வது பாருங்க, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. முடவன், மீனவர், மாடு, மடம். ஆப்ஷன் பியில் மாடு, மீனவர், முடவன், மடம். ஆப்ஷன் சி மீனவர், மாடு, மடம், முடவன். ஆப்ஷன் டி மடம், மாடு, மீனவர், முடவன். இந்த மாதிரி கொடுத்துருக்கு. 35வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மடம், மாடு, மீனவர், முடவன். மடம், மாடு, மீனவர், முடவன். ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். அடுத்து பெயர் சொல்லின் வகை அறிக. வாழ்க்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 36வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். இது தொழிற்பெயர். ஆப்ஷன் டி சரியானது. அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. மக்கள் பெரியாரை போற்றுகின்றனர். இதற்கு ஆன்சர் வந்து செய்வினை. போற்றுகின்றனர், இது வந்து செய்வினை. அடுத்து பெரியார் மக்களால் போற்றப்படுகின்றார். இது வந்து பெரியார் வந்து மக்களால் போற்றப்படுகின்றார் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன? செய்யப்பாட்டு வினை. இது வந்து செய்யப்பாட்டு வினை. ஓகேவா? அடுத்து என்னே பெரியாரின் பொதுநல தொண்டு. இது வந்து என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம். அடுத்தது பாருங்க, உங்களுக்கே தெரியும், இன்னும் லாஸ்ட்டாக இருக்கிறது. பெரியாரை அனைத்து மக்களும் போற்றுவர் அப்படிங்கிறது ஒரு செய்தி வாக்கியம். ஓகேவா? இப்போ இதற்கான ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. ஆப்ஷன் சி ஆன்சர். அடுத்து பாருங்க 38வது கொஸ்டின். ஒன்றாமை ஒன்றியார் கண்படின் என் ஞான்றும் ஒன்றாமை ஒன்றல் அரிது. இக்குறளில் அடி எதுகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடி எதுகை வந்து ஒன்றாமை பொன்றாமை. ஒன்றாமை பொன்றாமை. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 39வது கொஸ்டின். சுற்றத்தார் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தார் பெற்ற பயன். இக்குறளில் இணை மோனையாக அமைவது எது? இதில் வந்து இணை மோனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 39வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஆன்சர் பார்த்தா சுற்றத்தால் சுற்ற. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது பாருங்கள் 40வது கொஸ்டின். இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. வினையால் பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின் ஆன்சர் வையார். ஆப்ஷன் டி சரியான விடை.
அடுத்து 41வது கொஸ்டின், சரியான மரபு தொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது. மரபு தொடர் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சவுக்கு தோட்டம் அருகே ஆலந்தோப்பு இருக்கிறது. பனந்தோப்பு அருகே பலாக்காடு இருக்கிறது. பனந்தோட்டம் அருகே பலாத்தோப்பு இருக்கிறது. இதில் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 41வது கொஸ்டின் ஆன்சர் சவுக்கு தோப்பு அருகே ஆலங்காடு இருக்கிறது தான் சரியான மரபு தொடர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது 42வது கொஸ்டின் வந்து பாருங்க, வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ. எடுத்துக்காட்டு, அரசன் புலவரை கண்டான்லு அவரை வரவேற்றான்லு பரிசு வழங்கினான். காரணம் ஆர். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும். இதுவே தொடர் வாக்கியம். இவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்மளை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ஒரு வாட்டிக்கு ஒரு 2 வாட்டி ரீட் பண்ணி புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ 42வது கொஸ்டின் ஆன்சர் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியா? ஓகேவா? அரசன் புலவர் கண்டான்லோ அவரை வரவேற்றான்லோ பரிசு வழங்கினான். காரணம் ஆர். தனி வாக்கியங்கள் பல தொடர்ந்து வரும். ஓர் எழுவாய் பல பயனிலைகளை பெற்று வரும். இதுவே தொடர் வாக்கியம். இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் பி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சரியானது. அடுத்து வந்து பாருங்கள் 43வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை கண்டறிக. உருவகம். பொருந்தாத சொல் வந்து கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு உருவகம் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மரப்பாவை. சரியான விடை ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து வந்து பாருங்க, பெயர் சொல்லின் வகை எதுவென அறிக. இவள். பெயர் சொல்லோட வகையில் இவள் அப்படின்றது வந்து என்ன பெயர் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவள் அப்படி சொல்வது வந்து சுட்டு பெயர். ஆப்ஷன் டி சுட்டு பெயர். அடுத்தது பாருங்க 45வது கொஸ்டின். தாமரை. பெயர் சொல்லின் வகை அறிக. தாமரை அப்படின்னு சொல்கிறது 45வது கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொருட்பெயர். ஆப்ஷன் டி தான் சரியானது. 46வது கொஸ்டின் பாருங்க, ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி வந்து உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுங்கள். நான் ஆன்சர் பண்ணாமல் அதை வந்து நம்ம கொண்டு போகலாம். கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதற்கான சரியான விடையை வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து ஆன்சர் வந்து தெரிஞ்சுப்பீங்கனாலும் ஓகேவா? பண்பு பெயர் சொல்லினை பொறுத்துக. பண்பு பெயர் சொல்லினை பொறுத்துகன்னு சொல்லிட்டு செம்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான விடை பார்த்தீங்கன்னா நிறப்பண்பை வந்து சொல்கிறாங்க. அடுத்து கூம்பு அப்படின்னு சொல்கிறது வடிவ பண்பை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கிலோமீட்டர் வந்து அளவு பண்பை வந்து சொல்லப்பட்டிருக்கு இதில். அடுத்து காரம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆன்சர். காரம் அப்படின்னா சுவை பண்பை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். அடுத்து பொறுத்துக்க தான் 47வது கொஸ்டின். ரின்ஸ். இதோடைய ரின்ஸ் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழுவு. ரின்ஸ் அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழுவு. ரியோட். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரியோட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கலகம். ரிண்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை. பட்டை. ரிம்பிள். இதோட ஆன்சர்
தெரியும், லாஸ்ட்டாக இருக்கிறது சிற்றலை. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? அகெயின் ஒன்ஸ் வந்து பார்க்கணுன்னா சொல்லுங்கள். ரின்ஸ் கழுவு, அடுத்து ரியோட். ரியோட் வந்து கலகம். ரெண்ட் அப்படின்னு சொன்னால் பட்டை. ரெண்ட் பட்டை. ரிம்பிள் சிற்றலை. ஓகேவா? அடுத்து வந்து 48வது கொஸ்டின். பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவா ஆம் இல் இறப்பான் கண். இக்குறளின் முதலடியில் அமைந்துள்ள மோனை. இந்த குறளோட முதல் அடியில் அமைந்து இருக்கிற மோனை எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 48வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து 49வது கொஸ்டின். வலுவு சொற்களற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க. சிலவுக்கு பாவக்காய் விற்றான். செலவுக்கு பாகற்காய் விற்றான். நஞ்சை நிலத்தில் வியர்வை சிந்த முயற்சித்தார். நன்சை நிலத்தில் வியர்வை சிந்த முயன்றார். இதோடைய ஆன்சர் பாருங்கள். வலுவு சொற்கள் அற்ற வாக்கியம் எதுன்னு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். 49வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 மற்றும் 4 சரி. செலவுக்கு பாகற்காய் விற்றான், அதுவும் சரி. அடுத்து நன்சை நிலத்தில் வியர்வை சிந்த முயன்றார் அப்படின்ற அந்த வார்த்தையும் சரி. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கீழ்கண்டவற்றில் எந்த சொற்றொடர் வந்து சரியானது அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரீட் பண்ணுங்க. 50வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா துரும்பென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை. துரும்பென மெலிந்த தேகம் துலங்கிடும் குளிர்ந்த பார்வை. இதுதான் இதோடைய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோடைய கண்டினியூ வீடியோ வந்து நாளைக்கு வந்து அப்லோட் ஆகும். பார்ட் 3 வீடியோவாக அப்லோட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்ட் 2 வீடியோ. ஓகே, இப்போ வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கீங்க. 51வது கொஸ்டின். இதனுடைய ஆன்சர் வந்து யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். ஓகேவா? அதற்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இதே மாதிரி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.